ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் ரொம்ப நான் நினச்சதோட பெரிய இதாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கரெக்டாக பேச மாட்டேன், ரொம்ப மிஸ் ஆயிரும். பட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் ஃபார் அக்செப்டிங் த ஸ்கிரிப்ட். ஏன்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்த படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட் தான் கொடுத்தேன், அதை படிச்சுட்டு தான் பண்ணார். ஏன்னா கண்டிப்பாக வந்து பாலாஜி சார் சொன்னார், ஒரு கதை யார் கதை சொல்ல தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மதன் சார் சொன்னார், நல்ல ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னாரு. ஆனால் நான் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஸ்டோரி சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசர் எனக்கு ஓகே ஆகாது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வாட்டி இருந்திருக்கு. ஸோ எழுதி கொடுத்துருவேன், அந்த மாதிரி எப்படி எழுதி கொடுத்தேன். படிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணி இப்போ வரைக்கும் வேணால் அந்த படத்தோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு. பீட்சா வந்து ஆரம்பிச்சு டப்பு டப்புன்னு வேகமாக முடிச்சிட்டோம். பட் இதில் நடுவில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிலே, நடுவில் டிலே அப்புறமா சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. பட் இந்த என்டையர் டைம் ஆஃப் 1 இயர், மோர் தென் 1 இயர் வந்து எல்லா டீமை ஹோல்ட் பண்ணி, அந்த டீம் ஸ்பிரிட்டை ஹோல்ட் பண்ணி வச்சு இந்த படம் அந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது காரணம் இந்த டீம். அந்த டீம்னா மெயினாக வந்து காசு போட்ட ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். அண்ட் தென் தி ஆக்டர்ஸ், சித்தார்த் சார், அவர் தான் லைக் பீட்சா ட்வீட் பண்ணார். ட்வீட் பண்ணதுலேருந்து நான் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த படம் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ண போய் சொன்னோன்னா அவர் கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னார். என்ன அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா லைக் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா வந்து லைக் ஹீரோ ஹீரோயின் வில்லன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஐ மீன் இட் ஹேஸ் இட்ஸ் அன் என்செம்பிள் கேஸ்ட். அது நிறைய மற்றவங்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய ஸ்கோப் உள்ள படம். ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே யாருக்குனாலும் தெரியும். ஸோ அதை வந்து ரொம்ப இதாக அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு தில் வேணும். அது தேங்க்ஸ் தட் பிகாஸ் ஹீ கேவ் த கலர்ஸ் த ஃபில்ம், ஹீ கேவ் த கேமிக். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படத்தோட ஒரு கிஃப்ட்டு கேமிக். தேங்க்ஸ் லாட் கேமிக். தென் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சொல்லுவேன், ஆனால் அவரும் நானும் பீட்சாவில் ஒர்க் பண்ணிருப்போம். ஸோ அவருக்கு வந்து இதில் நிறையா ஸ்கோப் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்பயே சொன்னேன், நான் வந்து இது ஒரு மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி தான் போட போகிறேன் இந்த படத்தில், ஏன்னா அவ்வளோ மியூசிக்கான ஸ்கோப் இருக்குன்னு. அவரும் வந்து பூந்து விளையாண்டுருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆல்பம் கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல் த மியூசிஷியன்ஸ் அண்ட் த லிரிக்ஸ் ரைட்டர்ஸ் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் லாட். அண்ட் தென் அதர் டீம்ஸ் லைக் எடிட்டர் விவேக் ஹர்ஷன், அப்புறம் சவுண்ட் டிசைனர்ஸ் விஷ்ணு அண்ட் சங்கர். அவங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குது. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போதும் தெரியும்.